இங்கே பாருங்கள், மீன் குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு இதெல்லாம் தட்டிக்கிட்டோம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பாருங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதான் மீன் மசாலா குழம்பு. நாங்களே வீட்டில் அரைச்ச பொடி மீன் குழம்புக்கு தனியாக அரைப்போம். அதுதான் இது. மீன் குழம்புக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த பாருங்கள் தக்காளி, இந்த தக்காளியை நல்லா அரைச்சி நம்ம இந்த புளியில் சேர்க்கும்போது அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட் வரும். நம்ம அரைக்கணும், இல்லை மிக்சியில் போட்டு கூட 2 அடி அடித்து நம்ம ஊற்றி கரைச்சி இந்தமாரி நம்ம செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எண்ணெயில் வதக்குவாங்க. எண்ணெயில் வதக்கக்கூடாது. கருவாட்டு குழம்பு போனால் வதக்கி போடலாம். ஆனால் மீன் குழம்புக்கு இப்படி தட்டி நசுக்கி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் விரால் மீன் குழம்பு வைக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், விரால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கா? ஸோ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சால் தான் எல்லோரும் சாப்பிட முடியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.